இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இது விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டோமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்திற்கு பூமிக்கு பெரிய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் சாபத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் நஷ்டத்தில், கஷ்டத்தில், வியாதியில், பலவீனத்தில் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? நம்ம பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மறுபடியும் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, நம்ம ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நான் நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. ஆமென். வேதத்தில் எத்தனையோ நபர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பார்த்துருக்கிறோம். இப்போது கூட லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அங்கே மரியாதை பார்த்து அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹல்லேலூயா. மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். இந்த வார்த்தை நம்ம மரியாதை இது வாழ்த்ததில் எப்படிப்பட்டதோ அப்படி சொல்லி கலங்கி நிற்கும்போது தான் தொடர்ந்து தேவதூதன் பேசுவ, நீ பயப்படாத, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா. இவளுக்கு ஆச்சரியமாயிருது, இது ஒரு பெரிய ஷாக்கிங் ஆயிருது. ஏன்னா மரியாதை ஒரு கன்னி பெண், நானும் கன்னி பெண் இருக்குன்னு இது எப்படி ஆகும்? அதே 1:34 கூட வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். ஆமென். தேவ பிள்ளைகள், இது எப்படி ஆகும்? கலங்கி நிற்கிறா. நானோ புருஷனை அறியேனே. கலங்கி நிற்கும் போதுதான் தேவதூதன் பேசுவார். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில நிழலிடும். அதனோட நிடத்தில் பிறக்கும் குழந்தை சாதாரணமானதல்ல, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 37ஆம் வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அந்த மரியாள் தான் தேவ குமாரனை பெற்றெடுத்தார். ஆமாம். இது எப்படி ஆகும்? கலங்கி நின்ன மரியாள் தேவகுமாரனை பெற்றெடுத்து ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றாங்க அல்லவா. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்ற, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் எங்க பிரதர்? நான் சாபத்தில் இருக்கிறேன், நான் குறைவில் இருக்கிறேன், நான் நஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படி நீங்க கலங்குறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், எந்த நன்மை உங்களுக்கு வேணும், நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறது நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யாராருக்கு என்னென்ன எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வேணுமோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபம் பண்ணப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதானே உமக்கு பிரியம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. சாபத்தில் இருப்பது, குறைவுகளில், வேதனையில், நஷ்டத்தில், கஷ்டத்தில் இருப்பது உமக்கு பிரியம் இல்லையே. அப்பா, உமக்கு நன்றி. இவளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு மரியாளை பார்த்து ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொன்னீங்களா ஆண்டவரே, ஆசீர்வதித்தீரல்லவா. இவர்களை ஆசீர்வதி கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமா போங்க. God bless you.